ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் உத்ரா. இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், அங்கே 13 வயசு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்கூல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பார்க்கூர் அருகே கந்திக்குப்பம்ன்ற இடத்துல வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல் வந்து இருக்குது. இப்போ அந்த ஸ்கூலில் வந்து 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரையும் அந்த ஸ்கூலில் என்சிசி கேம்ப் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த என்சிசி கேம்பில் வந்து எத்தனை மாணவிகள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 பேர் வந்து இந்த என்சிசி கேம்பில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில மாணவிகள் வந்து பள்ளியிலே வந்து தங்கிட்டு அந்த என்சிசி கேம்பில் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த 13 வயசு சிறுமி வந்து 7ஆம் தேதி இரவு வந்து அந்த பள்ளி ஆடிட்டோரியத்தில் வந்து சக மாணவிகளோட வந்து தூங்கி கொண்டிருந்திருக்காங்க. 8ஆம் தேதி அதிகாலை 3 மணி இருக்கும். அந்த டயத்தில் எல்லா மாணவியும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்சிசி கேம்போடைய பயிற்சியாளர் வந்து அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சிருக்காரு. இவர் பேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சிவராமன். இவர் வந்து காவேரிப்பட்டினை சேர்ந்தவர். இவரோட வயது பார்த்துட்டீங்கன்னா 30 வயசு ஆகுது. இந்த நடந்து முடிந்த இந்த கொடுமையான விஷயத்தை வந்து அந்த சிறுமி வந்து இந்த ஸ்கூலோட முதல்வர்கிட்ட வந்து இதை வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அந்த ஸ்கூல் முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார். இவர் வந்து இந்த விஷயத்த அந்த பொண்ணு வந்து சொல்லும் பொழுது இவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பெரிதுபடுத்தாத, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு அப்படி சொல்லி அவர் வந்து அந்த முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக 16ஆம் தேதி இரவு வந்து மாணவிக்கு வந்து உடல் நலக்குறைவு வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால அவருடைய தாயாரிடம் நடந்து முடிந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாணவி வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக வந்து சேர்த்திருக்காங்க. அந்த மாணவி வந்து கொடுத்த புகாரின் பேர்ல வந்து பர்கூர்ல உள்ள மகளிர் போலீஸ் நிலையத்தில் உள்ள எஸ்ஐ சூரியகலா அவர்கள் வந்து விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க. போக்சோ பிரிவின் கீழ் அந்த என்சிசி பயிற்சியாளர் சசிகுமார் மற்றும் அந்த பள்ளியின் முதல்வரான சசிகுமார் அவர்களையும் 2 பேரையும் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சசிகுமார், ஜெனிஃபர், சாம்சங், வெஸ்டலி, சக்திவேல், சிந்து, சத்யா, சுப்பிரமணியன் ஆகிய 7 பேரையும் வந்து இப்போ வந்து போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில், காலேஜில் இப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையுமே இந்த ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து இந்த விஷயம் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த சிறுமிக்கு இந்த வயசுல அந்த பாலியலை பற்றி என்ன தெரியும்? ஸ்கூலில் தான் வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் ஸ்கூல்லே வந்து இந்த ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்த வந்து ஸ்கூல்லே நடக்குது. கொஞ்சமாச்சும் சிந்திங்க.